சுதந்தரித்து கொள்ள முடியாது. கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவர் உடைய ஜனத்தாரை கொண்டு வந்து ஆவியானுடைய அனுக்கிரகம் ஆண்டவரே நீர் செய்ய போகிற எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்திர மையம் போட்டுதோமா. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம் 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 சோத்திரையா. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ இதுதான் பிரிக்க முடியும். வாழ்வோ சாவோ இதுதான் பிரிக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் அணைத்தீர். தாயை போல் தேற்றினீர், தந்தை போல் அணைத்தீர். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. இரத்தத்தால் கழுவினீர், இரட்சிப்பால் உடுத்தினீர். இரத்தத்தால் கழுவினீர், இரட்சிப்பால் உடுத்தினீர். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. இந்த காலையில் உண்மையாகவே அவர் உன்னை தாயை போல தேற்றினார், உன்னை தகப்பனை போல சுமந்து வந்தார். கடந்த 5 மாதங்களாய் கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த காலையில் உண்மையாகவே
கர்த்தரை உண்மையாகவே துதியோடு ஆராதனையோடு இந்த நாளை ஆரம்பிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணார். உண்மையாக ஆண்டவரை கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போமா. ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறேன் சொல்லி எல்லாம் வாய் திறந்து ஆண்டவரை துதிப்போமா. அந்த காலையில் உண்மையாக வேதம் சொல்கிறது, இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த காலையில் கர்த்தர் உண்மையாகவே அக்கிரமக்காரர்களாக இருந்த நம்மை, அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் கிடந்த நம்மை இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுத்து உண்மையாகவே உண்மையில் உக்ரானக்காரன் என்று சொல்லி இந்த காலையில் இந்த உக்ரான பொறுப்பை கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்து சென்று இருக்கிறாரு. அவர் வருவேன் என்று சொன்னவர், அவர் நியாயாதிபதியாகி இயேசு, அவர் வாசற்படியில் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அந்த காலையில் ஆண்டவரே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. கடந்த ஆண்டவர் 5 மாதங்களாய் உம்முடைய கரம் எங்களை தாங்கினது ஆண்டவரே. ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை மூடி மறைத்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் இந்த 6ஆம் மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய மையத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய முற்பதாக்களுக்கு ஆண்டவரே நீர் வனாந்திரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே நீர் மன்னாவை கொடுத்தீர் ஆண்டவரே. வனாந்திரத்தில் வான ஆகாரத்தினால் அவர்களை போஷித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே வனாந்திரத்தில் ஜீவ ஊற்றை உண்டாக்க நீர் வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஐயா. அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஆண்டவரே எங்களுடைய முற்பதாக்களை மீட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு கர்த்தர் நீங்கள் அழைத்து வந்த தேவன், அதே தேவன் இன்றைக்கும் நீர் கிரியை செய்கிறீர் ஆண்டவரே. நீர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறபடினால நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரை. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். அது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த காலையில் உண்மையாகவே அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும் அசையும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். உண்மையாகவே விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம்.
விசுவாசத்தோடு துதிப்போம். ஹல்லேலூயா. ஓ, வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எதுமது பவுல் சொல்கிறாரு, உண்மையாகவே 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி, ஓ, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது என்று சொல்லி, காணப்படாத தேவனை, காணாத பரலோகத்தை நீ ஆராதிக்கிற. ஹல்லேலூயா. ஓ, நேற்று தினத்தில் கூட வாசித்தோம், கண்களால் காண்கிற எல்லாம் மாயை என்று சொல்லி, கண்களால் காண்கிற எல்லாம் அழிஞ்சு போயிடும், காணாதது ஒன்று உண்டு. உண்மையாகவே ஓ, அங்கே பரலோகத்தில் நித்தியமாக ஆராதிக்க போகிறோம். உண்மையாகவே அங்கே வான ஆகாரத்தினால் போஷிக்கப்பட போகிறோம். அங்கே மாதந்தோறும் புது புது கனியை நீ புசிக்க போகிற. ஓ, ஜீவ தண்ணீரான நதி உண்மையாகவே அது பாய்ந்து ஓடும். ஜீவ தண்ணீரை நீ பருக போகிற. இந்த காலையில் உண்மையாகவே அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீ விசுவாசத்தோடு ஆராதி. நான் வந்து இருக்கிறேன்னா விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். உண்மையாகவே ஏதோ போனமேன்னு சொல்லி உண்மையாகவே உண்மையாகவே கவலைப்பட்டுக்கின்னு வரல, விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம். உண்மையாகவே நம்ம எல்லாரும் ஆண்டவரை மையப்படுத்த முடியாது, கர்த்தரை உயர்த்த முடியாது, ஓ, தேவனை மையப்படுத்த முடியாது, ஆவியானவருக்கு நன்றி சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பிதாவாகி தேவனை, குமாரராகி இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை, இந்த காலை வேளையில் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து, நமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, மக்கு நன்றி. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமாய் துதிக்கிற ஆண்டவரே, இந்த காலையில் ஆண்டவரை வேற்று சிந்தையோடு அல்ல ஆண்டவரை, கர்த்தர் எங்களுக்காக இந்த நாளை உண்டு பண்ணினீர், எங்களுக்காக இந்த நாளை காண வைத்தீர் ஆண்டவரை, எங்களுக்காக இந்த புதிய நாளை வைத்தீர் ஆண்டவரை, எங்களுக்காக பரத்திலிருந்து உடைய வார்த்தையை அனுப்ப போகிறீர் ஆண்டவரை. ஆண்டவரை பேசுகிறது மனுஷன் அல்ல ஆண்டவரை, ஆவியானவர் சபைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வெளிப்படுத்த போகிற தயவுக்காய் சோத்திர ஆண்டவரை. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். பிதாவாகி தேவனே, குமாரராகி இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரை, சபைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் நீங்கள் கட்டளையிட போகிற தயவுக்காய் சோத்திரம். ஆவியானவரை எங்களை தாழ்த்துகிறையா. பிரைஸ் லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எண்ணி முடியாத காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்தீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நம்ம எல்லாம் கர்த்தரை மையப்படுத்தும். ஐயா கொஞ்ச நேரம் நடத்துவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாது ஆமென்றும் ஆமென் என்றுமா இருக்குது ஆண்டவரே. இந்த காலையில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும். ஆவியானவரை நீங்கள் எங்களோடு இடைப்படு ஆண்டவரை, எல்லா தடைகளை நீக்கி போட ஆண்டவரை. ஜனங்கள் வரக்கூடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாதாவிகளை, எல்லா சுத்த கிரியைகளை, எல்லா அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதி ஆண்டவரை. உம்முடைய நாமம் மையப்படட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா
ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காக இட்ஸ் a blessed day. ஹல்லேலூயா. இந்த திங்கட்கிழமை நீங்கள் சொல்லணும், இந்த திங்கட்கிழமை நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புதிய நாள். ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? நல்லா கர்த்தரை கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமே, நமக்கு செய்த நன்மைகள். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே பிரவேசிக்கும்போது உலகத்தாருடைய மகிமையினால் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வாராம். உலகத்தில் எந்த அளவுக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதம மந்திரி வராருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு உலக காரியத்தில் எவ்வளவு அவர்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த மகிமை பூலோகத்தார் செய்யப்படுகிற மகிமை போல பரலோகத்தில் செய்யப்பட போகிறது. ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியானவரை துதிக்கிறவர்கள், இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு வணங்கி அவரை தொழுதுகொள்ள, பைபிள் நீங்கள் வசனம் வாசிக்கலாம், என்ன அழகாய் கர்த்தர் கொடுத்துருக்காரு. நல்ல ஸ்தோத்திரம் இல்லாமல் எல்லாம் உங்களை கண்களை மூடி கொஞ்சம் நேரம் எல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை ஸ்தோத்திரம்! ஆமாம், எத்தனை 1000 ஸ்தோத்திரம் பண்ணாலும் பத்தாதுங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம் பண்ணாலும். நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம். நம்ம எல்லாரும் நரகத்துக்கு ஆட்களாக, நம்ம எல்லாரும் அக்கினிக்கு இரையாக, நம்ம எல்லாரும் அக்னியின் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே தள்ளப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு எத்தனை ஒரு கனத்துக்குரிய ஒரு நிலையிலே தேவன் உங்களை சபையிலே அமர்த்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாருங்கள், நம்மையில் வைத்த அன்பு, பிதாவாகி தேவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தக்கதாக 2 கூட்ட மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த கூட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிற ஒரு கூட்டம். ஆமென். துதிப்பதற்கு, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு காசு தேவையில்லை, அதுக்கு எதுவுமே தேவையில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தாவீது சொல்லுவதைப் போல, என் தேவனாகிய கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்றைக்கி பார்க்குறேன், காலையெல்லாம் ஓடுறாங்க. காலை எழுந்துச்சி வாலிப பிள்ளைங்க, வயசானவங்கெல்லாம் டுங்கு டுங்குன்னு ஓடுறாங்க. எதுக்கு? வாழணுங்கிறதுக்காக. ரொம்ப நாள் வாழணுமா? எங்கெங்கே வாழ்கிறது சொல்ல முடியாது. ஓடுறவங்க இன்றைக்கி சாயங்காலமே போனாலும் போயிடும், சொல்ல முடியும். ஆனால் கர்த்தர் நம்மளை வாழ வைப்பாருங்க. நம்ம ஓடுறதும் இல்லை, சாடுறதும் இல்லை, வாக்கிங்கும் போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரு. தேவ வாக்கிங் போகணும், நம்ம சரீரத்தை கவனிக்கணும், கவனமாக பார்க்கணும். அதே வேளையில் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. நான் ஊரில் வந்து நான் வெளியே போகலை, வீட்டை விட்டு வெளியே போகலை. இன்றைக்கி நான் போக முடியாது. உட்காந்து வேதவசனத்தை ஜனங்களுக்கு நான் போதிக்க வேண்டியது இருக்குது. கன்வென்ஷன் இருக்குது, 3, 4, 5 கன்வென்ஷன் இருக்குது. கர்த்தருடைய பாதத்திலிருந்து வேத வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி ஜனங்களுக்கு நான் காலையிலையும் மாலையிலையும் 3 நாள் கூட்டம். பொன்னேரி மண்டலவாடியில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நல்ல கிராமம் பொன்னேரி மண்டலவாடி பகுதியில் ஜனங்களுக்கு, அங்கே இருக்கிறதான புறஜாதிகளுக்கு சத்தியத்தை போதிக்க தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆமென். நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மிக முக்கியமானது. வாழ்க்கையில் இருக்கிற ஒரு முதுகெலும்பாக ஆவியானவர் நம்மை கொண்டு செயல்படத்தக்கதாக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 தூய தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. நல்ல கைகளை உயர்த்தி, அதாவது கையை உயர்த்திங்கன்னா உங்கள் பிளட்டு வந்து நல்ல ஹார்ட்டில் ஃப்ளோ ஆகுமா. நல்ல கைகளை அப்படி உயர்த்தி நீங்கள் நல்ல அதிகாலம் எழுந்து நல்ல கைகளை உயர்த்தி நல்ல முழு இருதயத்தோடு கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தாவியாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை பரலோக ராஜ்யத்தில் வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. அதை நன்றாய் நான் அறிந்திருக்கிறேன். அந்த பாக்கியமான நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கை தட்டுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆழ்வியானவரே ஸ்தோத்திரம் 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 தேற்றவாளா. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. மறுபடியும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவா. ஸ்தோத்திரம் 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 எங்கள் பிதா.
ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவா குமாரனே ஸ்தோத்திரம் எங்கள் தேவா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தேற்றவாளா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. கருவில் கண்டீர். ஆமென். தேவா தெரிந்து கொண்டீர். அமர்ந்திருக்கிற உங்களே அவர் கருவில் கண்டார். என்னை அழைத்தீர். ஸ்தோத்திரம் தேவா உந்தனின் சேவை செய்ய. தேவா உந்தனின் சேவை செய்ய. மறுபடியுமாக கருவில் கண்டீர். ஸ்தோத்திரம் தேவா தெரிந்து கொண்டீர். ஸ்தோத்திரம் தேவா என்னை அழைத்தீர். ஸ்தோத்திரம் தேவா உந்தனின் சேவை செய்ய. தேவா உந்தனின் சேவை செய்ய. இப்ப கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 எங்கள் பிதா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 எங்கள் தேவா. இயேசு தேவா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தேற்றவாளா. ஸ்தோத்திரம் 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 துதி உமக்கே. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் துதி உமக்கே. கோடான கோடி தூதர்கள் இந்த தேவாதி தேவனை, திரியேக தேவனை அவர்கள் அங்கே துதித்துக் கொண்டே தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். 24 மணி நேரமும் அங்கே ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அந்த ஆராதனை சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த ஆராதனை சமூகத்தை நான் உணர்கிறேன். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்திலே நான் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். அந்த பயங்கரமான இரைச்சல், அந்த பெருவெள்ளன் இரைச்சலை என் காதுகள் கேட்கிறேன். அந்த சத்தத்தை தேவ பிள்ளைகளே நீங்கள் கேட்க முடிகிறதா? அந்த பரலோக சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாடும் பொழுது பலவான்களாய் சிங்கத்தை போல நீங்கள் கர்ச்சிக்கிறவர்களாக எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு போனாலும், எந்த பட்டத்தொட்டி எங்க போனாலும் கர்த்தர் நீங்கள் சிங்கத்தை போல கர்ச்சிக்கத்தக்கதாக, சிங்கத்தை போல தேவநாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக நல்ல கரங்களை கொட்டி ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக இந்த புதிய நாளைகளுக்கு தந்தீரே. ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் தேதியில் முதல் கர்த்தருக்கு நாங்கள் அந்த நாளை கொடுக்கத்தக்கதாக ஃபர்ஸ்ட் லவ். ஆமென். எந்த மனுஷனுக்கும் கிடையாது, எந்த உலகத்தாரு கிடையாது. என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் கிரைஸ்ட், என்னுடைய முதல் அன்பு. இவ்விதமாக எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீரேயா. எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழு இந்த காலை வேளையில் எங்களோட கூட நீர் பேசும்படியாய் ஆவியானவர் எங்களை பயன்படுத்தும். எங்களை கொண்டு வந்து கூட்டி சேர்த்தீர். நேற்று என்ன தான் இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி உயிரோடு இல்லை. நான் கேள்விப்பட்ட ஒரு பாஸ்டர் ரூஃபஸ் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். நேற்று விக்டர் ராபின்சனை காமிச்சார். அண்ணே பாருங்கள், என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். இறந்து 61 வயசு, 61 வயசு இறந்து போயிட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்ன கல்யாணத்தில் பார்த்தனே, ஸ்டேஜில் என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். பாருங்கள் என்ன ஆச்சரியம், 61 வயசு போயிட்டார் பாருங்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. எதுக்கு? ஒரு வேலை இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். ஒரு வேலையை தந்திருக்கிறார். அந்த வேலையை நாம் முடிக்க வேண்டும். ஆமென். ரெடியாக இருக்கீங்களா? தான் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய வேலையை நாம் செய்து முடிக்க வேண்டும்.
அவர் நமக்காக வைத்திருக்கிறார். என்னுடைய வேலை அதுதான், மை அசைன்மெண்ட். எங்கே போகணுமோ எல்லாத்தையும் அவருக்காக நான் செயல்படணும். ஒரு காலத்தில் பிஸ்னஸுக்கு ஓடினேன், பணத்துக்காக ஓடினேன், ஆஸ்திக்காக ஓடினேன். இனிமேல் ஓடுறது என் ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஓடணுங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனுக்கென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ரைட். கர்த்தருடைய வசனத்தை நான் போகலாம், வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். அவையார் இந்த வசனத்தை நான் ஊர்லேருந்து வந்த உடனே தேவ சமூகத்தில் நான் வரும்போதெல்லாம் வசனங்களை தியானித்து கொண்டு வந்தேன். ஏன்னா பிளெயினில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் ஒரு 16 மணி நேரம், அப்புறம் ஒரு 5 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம், எடுத்து மணி நேரம் பாருங்கள். எப்படியே என்னுடைய மனதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன வசனம் எடுக்கணும், இந்த வாக்குத்தத்த வசனம் எடுக்கப்பட்டது. லேவியராகமம் 25:41 உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்பட்டது. அந்த வசனத்தையும் தியானித்து கொண்டிருந்தேன். அப்படியே ஆண்டவர் 1ஆம் தேதி கொடுக்க வேண்டிய வார்த்தை என்ன, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு அந்த வசனத்தை தருவார். அப்போது நான் கொடுக்க வேண்டிய வார்த்தை என்னவென்பதை நான் தேவனிடத்தில் கேட்டு நான் ஆயத்தப்படுத்தின போது இங்கே வந்து தேவ சமூகத்தில் அந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் காண்பித்தார். பாருங்கள், மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷர்களை பார்த்து இயேசு இதை சொல்லுகிறார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். என்னங்க, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சீஷர்களை பார்த்து சொல்கிறார். சீஷர்கள் ஆச்சரியமாக இருந்தது. இது யாருங்க சொல்ல முடியும்? எந்த மனுஷன் சொல்ல முடியுமா? எந்த போதகராக சொல்ல முடியுமா? எனக்கு சொல்கிறது தைரியம் கிடையாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய குமாரனாகிய இயேசு, உங்களுடைய இரட்சகராகிய இயேசு, உங்களுடைய ஆத்தும நேசர், உங்களுடைய ஆத்தும மீட்பர், உங்களுக்காக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஒரு அடி கூட அவர் எடுத்து வச்சது சுயமாக நடக்கலை. அவர் அப்படியே பிதாவின் சித்தத்தை, பிதா தனக்காக என்ன வைத்திருந்தாரோ அவைகளை அப்படியே, எனக்கு அதான் ஆசையாக இருக்குது, அதே மாதிரி நானும் இருக்கணும். பிதாவின் சித்தத்தை, நான் எங்கே போகணும், எங்கே வரணும். இந்த ஊருக்கு போகிற விஷயம் வந்து கர்த்தர் சொன்னதால நான் போனேன். நான் லேசில் எங்கேயும் போக மாட்டேன். வேறு எந்த ஊருக்கோ எந்த சபைக்கோ, இந்த சபையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு தேவன் கொடுத்த ஸ்தலம், கர்த்தர் கொடுத்த எனக்கு அமெரிக்கா. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. எனக்கு இதுக்கு மிஞ்சின அமெரிக்கா எங்கேயும் கிடையாது. நாங்கள் போனோம், ஒரு பொருள் கூட எனக்கு வாங்கலை. ஒன்றும் எனக்குன்னு ஒரு கட்சி கூட வாங்கலைங்க. எனக்கு பிடிக்கல, எனக்கு இஷ்டம் இல்லை. நமக்கு ஒரு அமெரிக்கா இருக்கும்போது இங்கே கிடைக்காததா? இங்கே எல்லாம் இருக்குது இல்லையா? ஒன்றும் ஒரு சின்ன ஒரு எனக்குன்னு ஒரு பேனா கூட வாங்கலைங்க, ஒரு கர்ச்சி கூட வாங்கலை. நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போனது தான். ஷூ, என்னுடைய கோட்டு, ஷர்ட்டு, பேண்ட், அங்கே ஒன்றும் சொல்கிறேன், பனியன் கூட நான் வாங்கலை. ஒரு சின்ன பிட்டு கூட எனக்கு வாங்கலை. பிள்ளைகளுக்கு சரி விரும்புனா நீ வாங்கிட்டு போ, சரி விடு, எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்ட்டு. எனக்கு வேண்டியது, நான் ஒரு சின்ன கப்பு வாங்கினேன் சர்ச்சுக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. கம்யூனியனுக்கு பிளாஸ்டிக் தான் அது. அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் உடஞ்சி, நான் 4 எடுத்தேன். நான் 4 சபைக்கு அதை கொடுக்கணுன்னு எடுத்தேன். பார்த்திங்கன்னா 2 உடஞ்சி போச்சு. அதெல்லாம் சும்மா கண்ணாடினா உடஞ்சிடும், பிளாஸ்டிக்னு சொல்லி வாங்கினா பார்த்தா பெட்டியில் அமுக்கி வைக்கும்போது உடஞ்சி போச்சு. ஒன்று தான் தேரிச்சு, அது கொண்டாந்து பிரதர் நேற்று தான் கொடுத்தேன். கம்யூனியனுக்கு அழகான கப். எனக்கு சபைக்கு என்ன வாங்கணும், என்ன செய்கிறது, சரி ஜனங்களுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் என் மைண்டு போகுதில்லை. எனக்குன்னு ஒன்றும் தேவையில்லைங்க. எனக்கு கர்த்தர் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ஆண்டு ஒரு நாள் அழகான ஒரு சபையை, ஒரு அழகான தோட்டத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சபை என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் இங்கே உலாவுறாருங்க. தேவன் உலாவுகிற இடம். ஜெபம் மிக முக்கியம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அமெரிக்க தேசத்தில் காலையில் பாருங்கள் 6-7 ஜெபிக்கிறாங்க. கிரேஸ் அம்மா அவங்களும் டர்ன் போடுறாங்க. கிடியன், சாரா, அங்கே அமெரிக்கர்கள், அந்த கருப்பர்கள், அந்த மெக்சிகோவை சேர்ந்தவர்கள், இன்னும் மற்ற நாடுகளிலிருந்து அங்கே, ஏன்னா பேரே யுனைடெட் ஸ்டேட்ஸ், என்னென்னா யுனைட்டடாக எல்லாருக்கும் அந்த அங்கீகாரத்தை அங்கே அமெரிக்க தேசத்தில் கொடுக்குறார்கள்.
அதுக்கு தனித்தனி ஆஃபீஸ் இருக்குது. இந்தியர்கள் போய் தங்களுடைய கருத்தை சொல்லும்படி தனி ஆஃபீஸாக போய் பார்த்தேங்களா. அந்த நாடுகளுக்கு, மற்ற நாடுகளிலிருந்து வந்து அமெரிக்கர்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கும் அங்கே முக்கியத்துவம் தருகிறார்கள். யுனைடெட். ஏங்க உலகத்தில் அப்படி இருக்கும்போது சபையில் இல்லையா? நம்ம எல்லாம் யுனைட்டடாக இருக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். அது பாருங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. என்ன அர்த்தம்? யுனைடெட். நேற்று பார்த்தீங்களா? நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நான் பார்த்ததே கிடையாது. 90 வயசு, 80 வயசு, 70 வயசு, 60 வயசு, ஒரே ஸ்டேஜில் ஒரே குடும்பத்தில் பாருங்கள், கத்த நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்து நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக. நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. நானே யோசித்தேன், கம்யூனியன் கொடுக்கறதுனால நான் எல்லாரையும் பார்க்கணும், ஒரு தக்காளி சோறு போட்டு ஒரு முட்டை போட்டுடலான்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிருந்தேன். ரெடி பண்ணுங்க, கம்யூனியன் இருக்கிறதுனால எல்லாரும் இருந்து எல்லாரையும் பார்த்து நான் விசாரிக்க வேண்டும் எல்லாரையும், அதற்காக நான் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இங்கே அதுக்குள்ளே 10ஆம் தேதி வர்றதுனால என்னுடைய மகன் சரியான ஒரு முடிவு தான். திருப்பியும் 10ஆம் தேதி ஒன்று வைக்கணும், அதெல்லாம் வேண்டாம், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அப்படி எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வர வைத்து என்னுடைய மகன் பெஞ்சமின் அந்த காரியத்தை தேவ ஆவியானவர் இதை அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஸ்டேஜில் 4 பர்த்டே? நாங்கள் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஒரே ஸ்டேஜில் 90 வயது, ஒரே ஸ்டேஜில் 80 வயது, ஒரே ஸ்டேஜில் 70 வயது, ஒரே ஸ்டேஜில் 60 வயதை கொண்ட 4 நபர்களை சேர்ந்து நாம் நினைத்து கொண்டாந்து பாருங்கள். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்புறம் இது இப்படி செய்கிறோம்னா பரலோகத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு பூமியிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றால், இதை பார்க்கிலும் கர்த்தர் ஒரு மேலான நிலையை இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா பைபிளில் வசனம் இருக்குது, பூமியில் உள்ள ராஜாக்கள் கொண்டு வருகிற மகிமை அங்கே பரலோகத்தில் கொண்டு வரப்படுமா. அந்த வசனம் இருக்குது. நான் அதை எடுக்கலை, நான் வரும்போது எப்படி யோசிச்சுட்டு வந்தேன், அந்த வசனம் ஞாபகம் வந்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது, இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிங்க. பூமியில் இருக்கிற ராஜாக்கள், பூமியில் உள்ள ராஜாக்கள் என்னென்ன மகிமையெல்லாம் கொண்டு வருவாங்களோ அதே மகிமை எங்கே கொண்டு வராராம்? கர்த்தர் பரலோகத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். என்ன அமைதியாக இருக்கீங்க? சந்தேகமாக இருக்கா உங்களுக்கு? நான் சொல்கிறேன் இல்லையா, என் காதில் நான் கேட்க முடியுது பரலோகத்தில் இடுகிற அந்த சத்தம், தேவ தூதர்கள் ஆர்ப்பரிக்கிற அந்த சத்தம், அங்கே பரிசுத்தவான்கள் அங்கே கூடி கர்த்தரை ஆராதிக்கிற அந்த சத்தம், அந்த அல்லேலூயா அல்லேலூயா அந்த கோஷம் என்னுடைய செவியில் தொனித்து கொண்டே இருக்குது. உங்கள் காதில் கேட்குதா? அது கேட்கணும், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கணும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது வாசிங்க, எல்லாரும் ஒரு பெரிய கோஷம் விடுறாங்களாம். கொஞ்சம் அந்த வசனத்தை வாசிங்க. பின்பு 21ஆம் அதிகாரமா 21:3 பாருங்களேன், எங்கே இதை போட்டிருக்கு பாருங்களேன். யோவானாகிய நான் 2ஆம் வசனத்தில், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பாருங்கள், மேலேருந்து கீழே இறங்கி வருது. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக. யாருக்கு? உங்களுக்கு, எனக்கு தான். மணவாட்டி சபைக்கு தேவன் செய்கிறார் பாருங்கள். சும்மா இல்லைங்க, இதெல்லாம் வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் மாறாது. அந்த வசனம் அப்படியே அதனால தான் எல்லாத்தையும் சீப்போன்னு சொல்லியாச்சு. மனுஷரே அல்ல, உலக பொருளையும் உலக மேன்மையும் எல்லாம் நஷ்டம். அதான் பவுல் சும்மா எழுதினார், எல்லாத்தையும் நஷ்டம் குப்பைன்னு எண்ணி அவர் இந்த கனமான ஊழியத்துக்கு வந்தாருங்க. ஹல்லேலூயா. தயவுசெய்து உங்கள் மனைவியை வெறுத்துறாதீங்க, உங்கள் புருஷனை வெறுத்துறாதீங்க, உங்கள் பிள்ளைகளை வெறுத்துறாதீங்க, அவங்கள நீங்கள் அணைச்சிக்கணும். உங்கள் வீட்டில் ஒன்று கூடி என்ன செய்யணும்? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பம். சகோதரர்கள் இப்படி சபையில் ஒன்று கூடி ஜெபிப்பது, ஊழியம் செய்வது, சுவிசேஷத்தை அறிவிப்பது, திட்டமிடுவது, தேவ சன்னிதானத்தில் சபையில் மாத்திரமில்லை, உங்கள் வீடு ஒரு சபை. திட்டமிடணும் உங்கள் குடும்பத்தில். பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் என்னென்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நேற்று ஒரு மகன் வந்தான், ஐயா நான் படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன். நல்லதுப்பா, முதல் செட்டில் பண்ணேன். ரைட். சின்ன ஒரு வாலிபன்ட்ட வந்தான், என்னை ரொம்ப நேசிப்பான். நான் யாருன்னு சொல்லலை, என்கிட்ட வந்தான் நேற்று வந்து, ஐயா நேற்று நாங்கள் இங்கே இருக்கும்போதே மணி 5:30 5:45 ஆயிடுச்சு.
ஏன்னா குடும்பத்தாரெலாம் வந்தாங்க, அவங்களோட பேசி அவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களாம் இருந்தாங்க, ரொம்ப நேரம் இருந்தாங்க. நான் எங்கே போகிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் கூட இருந்துட்டு நாங்கள் போகும்போது 5:45 மணி இங்கேருந்து அப்படியே தலை சுற்றுது எனக்கு. ஆனாலும் அந்த சந்தோஷத்தில் தெய்வ சன்னிதானத்தில் உங்களெல்லாம் பார்த்து உங்களோட கூட மகிழ்ந்து உங்களோடு கூட இருந்து இந்த காரியங்களை அனுபவிக்க தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். அல்லேலூயா. தேவன் வாய்க்க செய்ய வேணுங்க. அப்படி இப்படி சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நன்மை இன்பம். எங்கே இருக்குது? சங்கீதம் 133 இருக்குது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் சொல்லுங்க, இன்பம். பின்னாடி சொல்கிறாரு, அங்கே என்ன உண்டாம்? ஆரோனுடைய சிரசிலிருந்து ஊற்றப்படுகிற அந்த நல தைலம் என்ன செய்தான்? தாடி வழியாய் இருக்கு 133, தாடி வழியாய் வடிந்து அது வஸ்திரம் முழுவதும் பாய்ந்து, அது பாருங்கள், ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. இப்படி நீங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஒன்று கூடி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அங்கே ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படும். அந்த அபிஷேகம் தைலம் எதற்கென்றால் நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதிக்க வேண்டும். ஜெப ஜீவியம், ஒரு பரிசுத்த வாழ்வு, சீஷியாக நீங்களும் நானும் செயல்பட வேண்டிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அபிஷேகம் என்ன செய்யும்? நுகத்தடிகளை முறித்து போடும். ஒன்றும் நடக்காதாம்மா. அவங்க சொன்னாங்க, அந்த ஸ்கூல் நடத்துகிற விஷயத்தில் காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஆரம்பித்து இப்போ துவங்க போகிறாங்க. பெர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்களாம். என்ன ஆச்சரியம் பாருங்களேன். நான் செய்தி எடுத்தப்போ அந்த மக அழுதுகிட்டே இருந்தது, ஷீபா. சரி, என்னம்மா பிரதர், கர்த்தர் அப்படியே கூட பேசினார். அந்த மக பார்த்தீங்கன்னா துதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஷீபா வந்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி தெரியும். எல்லாம் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பவர் வேணும் இல்லையா அதுக்கு. இவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? எத்தனை 6-7 ஸ்கூலுங்க, ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் இப்போ காலேஜ் வர துவங்குறாங்க. அது தனியாக நிற்கிது. தன் புருஷன் கூட இருந்து எல்லாத்தையும் செய்கிறாரு. ஒரு கூட்டமாக இருந்து அதை செய்கிறாங்க. அமெரிக்க தேசத்தில் ஒரு அந்நிய நாட்டில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அபிஷேகம் இல்லாமல் செய்ய முடியாதுங்க. என்னங்க கம்முன்னு உட்காந்துருக்கீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். நம்ம சாதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் சாதிக்க வேண்டும். அவர் ஆவிலை நிறைந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பு நிறைந்த ஒரு சகோதரி. நாங்கள் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். அம்மாவை கூப்பிட்றாங்க, வாடா கண்ணு, அப்படி தான் எங்களை பேசுகிறோம். அவங்க மாமியார் க்ளோவுடைய அம்மா அப்படி தான் ரொம்ப எங்களை நேசிப்பாங்க. வாடா கண்ணு, வாடா கண்ணு தான். அதே மாதிரி அந்த பிள்ளை, நாங்கள் வீடியோவில் பாருங்கள், நாங்கள் நுழையிறோம், ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு அவங்க ஆஃபீஸ் ரூமில். அந்த இடம் வந்து மாதம் $1,00,000 வாடகை கட்டுறாங்களாம். $1,00,000ங்க. எவ்வளோ தெரியும்? 100 மடங்கு. எவ்வளவு? 1 கோடி. அந்த ஸ்கூல் நடத்துறது. இது இல்லாமல் 360 ஏக்கர் தனியாக ஒரு இடம், அதுங்க ஸ்கூல் நடக்குது. இது வந்து ஒரு சர்ச்சை வந்து அவங்க வாடகை கொடுத்துருக்காங்க. சண்டே ஆராதனை நடக்கும். பேப்டிஸ்ட் சர்ச் வந்து சுற்றிலும் உள்ள கிளாஸ் ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க. இவங்க அதை வாடகைக்கு எடுத்து இப்போ அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாதம் வாடகைங்க 1 கோடி. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இது எப்படி கர்த்தர் அதை வாய்க்க? ஏன் மேலே இருக்கிற அனாயிண்டிங், மேலே இருக்கிற ஒரு அபிஷேகத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்காதீங்க. தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற ரகசியங்களை அறிய வேண்டும். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ரகசியத்தை நான் அறிந்து கொண்டு வருகிறேன். எப்படி கர்த்தர் கொண்டு போய் காட்டுறாரு பாருங்க. ஒவ்வொன்றையும் கர்த்தர் செய்துட்டு வராருங்க. கர்த்தர் அந்த வார்த்தை அப்படியே பேசினார் அவங்களுக்கு செய்தியில், சபையில் அன்னைக்கு. அது ஒரே சந்தோஷம் ஷீபாக்கு. என்ன பிரதர், நீங்கள் ஒரு வாரமாக இருக்கக்கூடாது எங்களோட கூட, தயவுசெய்து நீங்கள் இருக்கணும். அவங்க வந்து வியட்நாம் போகணும். வியட்நாம் ஒரு ஸ்கூல் நடக்குது. அங்கே ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க படிக்கிறாங்க வியட்நாமில். சனிக்கிழமை அவங்க பிரயாணமாக போகணும். பட் நாங்கள் வரோன்னு சொல்லிவிட்டு அவங்க போகலை, கேன்சல் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை ஃப்ளைட் போட்டு எங்களை பார்த்துட்டு போகணும். முதல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிடியன் ஃபோன் பண்ணி, கிடியன் பாசன் நாங்கள் வந்து போகிறோம், டேனியல் பிரதர் வந்திருக்காரு, அவரை செய்தி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், அவர் தங்குறதுக்கெலாம் நாங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்துட்டோம், நீங்கள் வந்து அவரை கூப்பிட்டு வந்துடுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரைட். நமக்கு ஊழியம், நமக்கு வேண்டியது என்னது? ஊழியம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். கடைசியில் பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி போகிறது, உங்களை பார்க்காம எப்படி போகிறது சொல்லி
டிக்கெட்டை கேன்சல் பண்ணி சனிக்கிழமை நைட், ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் போக வேண்டிய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு திங்கக்கிழமை ஃப்ளைட் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எல்லாம் என்னங்க அமைதியாக உட்காந்துருக்கீங்க? சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? இப்போ தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்குமானால் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கேசல் நடத்துறதுக்கு, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை நடத்துவதற்கு, படிப்பதற்கு, உங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ரெடியாக இருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் யாரை சொல்கிறார் பார்த்து, இங்கே இதை வாசி முடிச்சிருங்க. அப்போது மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக வாசிக்க வச்சுக்க 2ஆம் வசனத்தை. வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை, கொஞ்சம் ஃபேன் கொஞ்சம் கிட்ட வச்சுருக்கேன். மணவாட்டி போல் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. மேலும் உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை, என்ன போட்டிருக்குங்க? ஒரு பெரிய சத்தம். கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்து, ஒரு பெருஞ்சத்தத்தை, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். ஃபேன் ஓடுதா? மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை கேட்டேன். அதான் நீங்கள் சத்தத்தை கேட்கணும். எத்தனை பேர் கேட்குறீங்க சத்தத்தை? என் காதில் துணிச்சிக்கிட்டே இருக்கு அந்த சத்தம். அதனால தான் எல்லா ஊழியத்தை செய்ய முடியுது, எல்லா காரியத்தை அந்த சத்தத்தை நம்ம எந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கோம்? டிவி சத்தத்தையா, மனுஷர் போடுற சத்தத்தையா, எந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கோம்? புருஷன் சத்தத்தையா, மனைவி சத்தத்தையா, பிள்ளைகளுடைய சத்தத்தையா? சரி, இதெல்லாம் சத்தத்தை கேட்டு குழம்பி போயிருக்காங்க நிறைய பேர். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ அப்படி ஆயிடுச்சே, அவன் இப்படி பேசிட்டானே. எவன் பேசினா பேசிட்டு போட்டுங்க. உன் சத்தத்தை எதை கேட்கணும்? தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், பரலோக சத்தத்தை கேட்கணும். இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு போட்டு நீங்கள் சலிச்சு போயிடாதீங்க. தூக்கி போடுங்க அந்த சத்தத்தெல்லாம். நீங்கள் கேட்க வேண்டிய சத்தம் பரலோக சத்தம். பரலோக சத்தத்தை நீ கேட்பீர்களானால் இந்த சத்தம் குப்பைங்க. யார் என்னன்னா பேசிட்டு போட்டோம், யார் என்ன திட்டிட்டு போட்டோம், என்ன செய்தாலும் அந்த பரலோக சத்தத்தை கேட்டு பாருங்கள். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். எந்த சத்தம் உங்களுக்கு விரோதமாய் வந்ததோ அவர்கள் உனக்கு அடிபணிந்து வருவார்கள், உன் அண்டை வருவார்கள், உன்னுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். ஆமென். கைத்தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிக்க பார்க்கலாம். வேணுமா உங்களுக்கு? இது இல்லை புரியுதா? புரியல? நான் எடுக்கிற வசனம் புரியுதா உங்களுக்கு? விளங்குதா? விளங்கணும். நம்ம சபையில் விசுவாசிகள் லீடர்ஸ் நம்ம விளங்கணும், வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். சும்மா அப்படியே இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, அடுத்தடுத்த ஸ்டெப் மேலே போயிட்டே இருக்கணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலக பிரகாரமாக. ஏன்னா 2 கைன்றது ஒரு ட்ராக், 2 ட்ராக். வெறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரம் வயந்துட்டு இல்லை, உலக பிரகாரம் நீங்கள் வளரணும், உலக பிரகாரம் நீங்கள் பெருகணும். ரெண்டு பக்கமும் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும். ஆமேன். யூ ஷுட் பி a விஐபி. ஆமாம், ஞானக்கன்மலை சபை ஒருத்தர் வராருன்னா விஐபி போல் அங்கே போய் நிற்கணும். அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கணும், அந்த வல்லம் உங்கள் மேலே இருக்கணும். பாருங்கள், போகிற இடத்துலலாம் காத்து கொண்டிருந்தார்கள், எல்லா இடத்துலையும் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணாங்க. நாங்கள் நேற்று போயிட்டு இருக்கும்போது நியூயார்க்லேருந்து நாங்கள் டாக்ஸி போக வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா அந்த பிள்ளைகளோடு நாங்கள் இருந்தோம். அந்த வாலி பிள்ளைகள், பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும், டீச்சர்ஸும், ஹெட் மினிஸ்டர்ஸ், இந்த ஃபாதர் எல்லாரையும் பார்த்துட்டு எங்களுக்கு ஃப்ளைட்டு. நாங்கள் ஹியூஸ்டன் போனோம், கிடியனுடைய சபைக்கு நாங்கள் போக வேண்டும். ஸோ நியூயார்க்கில் எங்களுக்கு நாங்கள் டாக்ஸிலாம் போய் ஆகணும். ஸோ டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். அந்த ஆவியானவர் சொல்கிறார் அந்த சகோதரன்ட்ட பேசுகிறதுக்கு. ஏன்னா அங்கே சொல்கிறாங்க, பயப்படுறாங்க, பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா கன் வச்சுருப்பாங்களாம் கையில், திரும்பி சுட்டுருவாங்களாம். ஏதாவது நம்ம வேண்டாத பேசுகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அமெரிக்க தேசத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் கன் ரெடியாக வச்சுருப்பாங்களாம். நம்ம ஏதாவது தவறாய் பேசினால் ஒரே ஷூட்டு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆவியானவர் வந்து பேசுன்றாரு. எனக்கு கிடியனும் மற்றவங்க சொன்னாங்க, வெளியாட்டி பேசிடாதீங்க, சுசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிடாதீங்க, ஏதாவது தப்பு நடந்துடும், ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. சரி, நம்ம யார் சொன்னாலும் என்ன, கத்த சொல்கிறத நம்ம செய்யணும் இல்லையா? டாக்ஸி போயிட்டே இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு போகுது. நாங்கள் போகிறது வந்து கென்னடினது கேஜேஎஃபா, கென்னடி ஏதோ அந்த ஜேஎஃப்கே கென்னடிக்கு நாங்கள் இது டாக்ஸி போயிட்டுருக்கு.
நான் ஆவியானவர் பேசுன்றாரு. நான் உடனே வாயை திறந்தேன். ஹலோ பிரதர் அப்படின்னு இங்கிலீஷில் பேசி, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் அவர் பேரை சொன்னார், கெர்ஷோன். அவர் பேர் சொன்னார் கெர்ஷோன். நான் சொன்னேன், டு யூ நோ யுவர் மீனிங் ஆஃப் யுவர் நேம்? நோ, ஐ டு நாட் நோ. நான் சொன்னேன், என் பேர் என்ன தெரியுமா? ஆலன் டேனியல் என் பேர். டேனியல் என்றால் காட் இஸ் மை ஜட்ஜ். என்னை தேவன் எனக்கு நியாயம் செய்கிறவர், என் நியாயத்தை விசாரிக்கிறவர் என்று சிலர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் வந்து மெதுவாக பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். எங்கள் அப்பா குடிக்காரரு, நாளை எங்கள் அம்மாவும் ரொம்ப வேதனைப்பட்டோம், படாத பாடுபட்டோம், இன்றைக்கும் வாழ்க்கையில் வேதனை தான். அப்போ கெர்ஷோன் என்றால் கூடாரவாசி அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். எடுத்து நான் அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ கேட்டேன் அந்த பிரதர்கிட்ட, கெர்ஷோன், டு யூ நோ த மீனிங் ஆஃப் யுவர் நேம்? நோ, ஐ டு நாட் நோ. கெர்ஷோன் என்றால் நீ கூடாரவாசி. நீ கூடாரவாசி. இந்த உலகம் நமக்கு இல்லை, நமக்கு மேலான உலகத்தை இயேசு உனக்காக வச்சிருக்கிறாரு சொல்லிக்கொண்டே போகும்போது அப்போ சொல்கிறாரு, பைபிளில் இருந்து இந்த 2 பேரை ஆண்டவர் வந்து ஒருத்தனை ஆசீர்வதிச்சார், ஒருத்தனை வந்து சபிச்சார். அது யார் தெரியுமான்னு கேட்டான். எடுத்து சொன்னேன். அப்பா ஆமாப்பா, அவன் தான் யாக்கோபு, யாக்கோபு. ஏசா மூத்தவன். அவன் மாம்சத்துக்குரியவனாக இருந்ததுனால, ஆவிக்குரியவனாக இல்லாததுனால, he was not a spiritual man, he was a carnal man. அவன் மாம்சத்துக்குட்பட்டவன். ஆயினால தேவன் அவனை வெறுத்து ஆவிக்குரியவனாகிய யாக்கோபை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நான் விவரமாக பேசின போது அவன் சந்தோஷப்பட்டு, ஐயோ நீங்கள் என் மனசில் இருக்கிற என்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டீங்க. ஐயோ தேங்க்யூ, த ஹோலி ஸ்பிரிட் ஹேஸ் ரிவீல்டு ஆல் த சீக்ரெட்ஸ் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையில் நான் படாத பாடு பட்டுக்கிட்டு வரேன், ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை இப்போது உயிர்ப்பித்திருக்கிறது சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். இறங்கி வந்து கட்டி பிடிச்சி அவரை தோளில் கை போட்டு, காட் பிளஸ் யூ. ஓ தேங்க்யூ வெரி மச் பாஸ்டர், யூ ஹவ் ரிவீல்டு மை லைஃப். என் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டீங்க. இனிமேல் நான் சொன்னேன், சந்தோஷமாக இருக்க பிரதர், டோன்ட் பி ஒரீட். கெர்ஷோன், கமான், நீ கூடாரவாசி. இந்த பூமியில் சதமாய் அல்ல, உனக்காக ஒரு மேலான ஸ்தலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். ஏன் நீ கலங்குறாய் சொல்லி அவனை தைரியப்படுத்தி, ஃபோட்டோ நீங்கள் பார்க்கல, அந்த ஃபோட்டோ நேற்று போட்டாங்களான்னு தெரியல. சரி, அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். இறங்கிட்டு, நம்ம தாங்க கன்று வச்சுருக்கோம் கையில், எங்கே போனாலும் கையில் கன்று எடுத்துகிட்டு போனோம். என்னது, சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த கன்னை எடுத்துகிட்டு போனோம். ஆமாம், சுவிசேஷத்தை அறிவித்து இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு புது தாட்டு. கையில் என்ன எடுத்துகிட்டு போங்க, ரெடியாக. லீடர்ஸ் ஆகிய நீங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள் எங்கே போனாலும் என்ன எடுத்துகிட்டு போனோம்? கன். என்ன கன்று? சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த கன் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எடுத்து சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்து நிமித்தம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சுவிசேஷத்து நிமித்தம் நாடுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்து நிமித்தம் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்து நிமித்தம் தேவன் நம்மை கொண்டு தேங்க்யூ தம்பி, பாருங்க, இவர் தாங்க கெர்ஷோன். அவர் கூட நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு, பாருங்க, முகம் துக்க முகமாக இருந்தார். ஆனால் எங்கள் விட்டு போகும்போது அவர் மகிழ்ச்சியோட ஏர்போர்ட்டில் இறங்கி நாங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோ. கர்த்தர் அந்த சகோதரனை ஆசீர்வதிக்க, அவர் ரட்சிக்க ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்பணுங்க. ஜெபம் பண்ணுங்க அவருக்காக. இந்த கெர்ஷோனை கர்த்தர் ஒரு ஊழியக்காரனாக எழுப்ப வேண்டும். ஆமேன். ஒரு முறையாக நாங்கள் ராபர்ட்டையா நானும் ஒர்க் ஷாப்பில் இருக்கும்போது ஒரு கேத்தலிக் சகோதரன் வாலிபன், நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, அவர் வந்து சஃபே தியேட்டர்லேருந்து பொருட்களை கொண்டு வருவார். அவர் வந்து ஏசி ஆப்ரேட்டர். பொருளெலாம் எடுத்தது நாங்கள்லாம் மிஷின் பண்ணி போர் பண்ணி நாங்கள் போய் அதை மாட்டி கொடுக்கணும். நான் போய் அளவு எடுக்கணும். சஃபேர் தியேட்டரில் போய் அண்டர் கிரவுண்டில் அந்த கம்ப்ரஸர் இதெல்லாம் ஏசிக்கெல்லாம் ஓடும். கீழே போய் அந்த அளவெலாம் எடுத்துகிட்டு வரணும். மைக்ரோமீட்டர் எடுத்துகிட்டு போய் அந்த கப்ளிங் மாட்டணும். அதில் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும், கரெக்டாக மாட்டணும் கொண்டு போய். ஸோ நாங்கள் அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அந்த தம்பி எங்களை நாடி இந்த மாதிரி இந்த வேலைலாம் செய்யணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்தப்போ அவருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். நானும் ராபர்ட்டையும் ஒன்றா சேர்ந்துக்குவோம். மெதுவாக சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அவர் பேர் சுந்தர், இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, பயங்கர கோவப்பட்டு, கேத்தலிக், என்ன நீங்கள் வந்தால் வேலையை பார்க்காம இதெல்லாம் பண்ணிகிட்ருங்க, தேவையில்லை போகிறாங்க நீங்கள் தென்னை ஏஞ்சி போயிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன், அப்படி போகிறாரு, சொன்னேன், பிரதர் ஒரு நாள் வரும் உங்கள் பேர் வால் போஸ்டரில் உங்கள் பேர் வரும், நீங்கள் ஒரு பெரிய சுவிசேஷகனாக வர போகிறீங்க. நான் சொன்னேங்க. அவர் அப்படி ஏஞ்சி போகிறாரு. பிரதர் சுந்தர், ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு நாள் பார்ப்பேன்
உங்கள் பேர் வால் போஸ்டரில் உங்கள் பேர் இருப்பதை சுவிசேஷத்தை அறிவிக்க நான் பார்ப்பேன்னு சொல்லியிருந்தேன். உண்மையை சொல்கிறேன், எங்கள் ஏரியாவில் இப்போ மவுண்ட் ரோடில் ஒர்க் ஷாப் இருந்தது. ராயப்பேட்டையில் பார்க்குறேன், அவர் ஃபோட்டோ போட்டு சுந்தர்னு போட்டு எழுப்புதல் கூட்டம் நடக்குதுங்க. நீங்கள் பேசணும், தேவன் சொல்கிறத பேசணும். நீங்கள் பேசாமல் போனால் என்ன ஆகிறது? புரியுதா நான் சொல்கிறது? அசந்து போனேன் நான். ரோட்டில் நான் போகிறேன், போட்டிருக்கு சுந்தர்னு போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு எழுப்புதல் கூட்டம் எங்கே ராயப்பட்டால. அதான்டா கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்துக்கா, அதை கொண்டு போய் காமிச்சதான் பாருங்கள் தானே. ஐயோ ஆச்சரியமாக இருக்கப்பா, என்னது? அப்போ பாருங்கள், நீங்கள் பேச வேண்டியதை நீங்கள் பேசணும். வீட்டில் பேச வேண்டியதை பேசுங்க, சரியான வார்த்தையை பேசுங்க, தேவையற்ற வார்த்தையை பேசாதீங்க. இந்த முணுமுணுக்கிறது, எரிச்சல் அடைகிறது, தேவையற்ற வார்த்தைகளை தயவுசெய்து, என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருங்கள். இதுதான் சீஷனுடைய ஒரு அழகு. அப்போ என்ன வாசிக்கிறோம்? என்ன சத்தமா? பெருஞ்சத்தத்தை, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை நான் கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அல்லேலூயா 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 என்கிற சத்தம் பரலோகத்தில். அந்த சத்தத்தை தேவ பிள்ளைகள், அதை நம்ம இங்கேயே வாசிக்கிறோம் பாருங்களேன். 19:1 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிங்களேன். இதை சத்தம் கேட்குது அவங்களுக்கு இல்லையா? எனக்கு கேட்குது. இந்த அல்லேலூயா சத்தம் என் காதில் துணிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எப்பவும் என் லைஃப்பில். பார்த்திங்கன்னா, நான் அந்த ஊழியத்தில் வந்ததுலேருந்து இந்த சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த சத்தம் இருக்குதோ இல்லையோ, இந்த சத்தம் என்ன சத்தம்? பரலோகத்தில் திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமுமானவைகள். ஆமென். அவருடைய நியாய தீர்ப்புகள் உனக்கு அவர் செய்வார். பயப்படாத, ஏன் கலங்குற? அதான் சீஷர்களுக்கு நான் தான் இப்போ இங்கே வருவோம். இப்போ பாருங்கள், இப்போ இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து இந்த வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் சீஷர்களை பார்த்து இதை அவர் சொல்கிறார். மேலும் நீங்கள், ஏன்னா 2 கூட்டம் அங்கே இருக்குது. இன்னொரு கூட்டம் பாருங்கள், இதை வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், யாரை பார்த்து சொல்கிறாரு? சீஷர்கள். அவங்களாம் யார்? உலகத்தை வெறுத்தவங்க, எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க, தூக்கி போட்டு இயேசு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி 2 கூட்டம் அங்கே பார்க்கலாம். ஒரு கூட்டம் சீஷர் கூட்டம், இன்னொரு கூட்டம் பாருங்களேன் 23ஆம் வசனத்தில். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும், இவங்க யார்? மாம்சத்துக்குரியவர்கள். அவங்க பதவி, பட்டம், பணம், ஆஸ்தி, லஞ்சம் வாங்கிறது, எவனை கவுக்கிறது, எவனுக்கு விரோதமாக என்ன பண்ணலாம், எவனை குழி நோண்டலாம், இவங்க பண்ணுற வேலை யாருங்க? பிரதான ஆசாரியரும். இவங்க யார்? தேவாலயத்தில் இவங்கெல்லாம் முக்கியமானவங்க, ஆண்டோடைய ஊழியத்தை செய்ய வேண்டியவங்க, கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டியவங்க. எதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இது எதை பார்க்குறாங்க? தங்களுக்கு என்ன பதவி? இவங்க யார்? பிரதான ஆசாரியரும் தம் பதவியை இழந்துடக்கூடாது. இயேசு ஏன் சிலுவையில் அறைஞ்சாங்க? இவன் வந்தால் நம்ம பதவியில் உட்காந்துருவான் அந்த இயேசு, இவனை விட்டுறக்கூடாது. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? இல்லை, கவனிக்கிறீங்களா? இந்த பதவி இவன் எடுத்துருவான், ஜனங்க இவனை தான் போட்டுறாங்க, புகழ்கிறாங்க, போராட்டத்தில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. ஸோ இவனை விட்டால் நம்ம போஸ்ட்டில் கொண்டாந்து இவனை உட்கார வச்சுருவாங்க, எல்லாம் பயப்படுறாங்க. அதனால தான் சீக்கிரம் தீர்த்து கட்டிட்டாங்க இயேசுவை. இவனை விட்டால் வந்து அந்த ஆசனத்தில் வந்து உட்காந்துருவான் அந்த இயேசு, ஜனம் கொண்டாந்து உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா பெருங்கூட்டம் அவரை பின்பற்றுது, இயேசுக்கு பின்னாடி போகுது. அதுக்காகவே இந்த இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை நமக்கு சாதகமாக்கினாருங்க. அவர் படாத பாடுபட்டார், நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. எவ்வளோ நல்ல தேவன். இங்கே வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? 2 கூட்டம். ஒரு கூட்டம் அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில், உபதேசம் பண்ணுறாரு அவங்களுக்கும், யார்? சீஷர்களுக்கும் பண்ணுறாரு, இவங்களுக்கும் பண்ணுறாரு.
அவங்கள ஒதுக்கலை, அவங்கள தள்ளலை, அவங்களையும் கூட்டி சேர்க்குறாரு. ஏன்? சுவாதீன பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார். வேண்டுமானால் அவர்கள் ஒப்பு கொடுக்கலாம், வேண்டுமா அவங்களும் சீஷராக மாறலாம். ஆனால் இல்லை பாருங்கள், பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். இதை நீங்கள் யார் அதிகாரத்தை நீ செய்கிறாய், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். பார்த்தீங்களா? இதுதான் உலகம். ஜாக்கிரதை, கவனமாக இருங்க. சீஷராக இருக்கிறவர்கள் வாசித்து பாருங்களேன், வேகமாக வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். நான் முடிந்த அளவுக்கு நான் வசனத்தை சொல்லிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வாசிங்கள் லூக்கா. சீஷர்கள் காரியம் என்ன? வேகமாக எடுத்து வாசிங்கள். கொஞ்சம் வேகமாக வாசிப்போம் வசனத்தை. கொஞ்சம் ஏன் மைக் வைக்கலையா? அது கொஞ்சம் ரைட், சத்தமாக வாசிக்குமா? ரைட், ஓகே. லூக்கா 6:21. சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, நீங்கள் யாருங்க? நீங்கள் பசியாக இருக்கிறவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். என்ன அடைவீர்கள்? வாசிங்கம்மா, முதல்ல வாசிங்க. பசி. இயேசு அழகாக சொல்கிறாரு அவங்கள பார்த்து, சீஷர்களை பார்த்து. அவங்களுக்கு ஒரு பசி, ஆத்ம பசி. இந்த காலையில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? எப்படி வந்திருக்கிறோம்? நான் ஒரு ஆத்ம பசியோடு தான் வந்திருக்கிறேன். பசியாக இருக்கிற நீங்கள் நீதியின் மேல் பசித்தாகம். இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய உலகத்தை சுதந்திரிப்பார்களா? சரி, வசனம் இருக்குது. அப்போ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். அப்போது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. திருப்தி அடைவீர்கள். உலகத்தில் சீஷனை அழணும். ஆமாம், நம்ம கண் எப்படி இருக்கணும்? புறா கண்ணை போல் இருக்கணும். நான் அதை விரும்புகிறேன். எப்பவும் ஒரு கண்ணில் கண்ணீர் இருந்துகிட்டே இருக்கணும். மக்களுக்காக பாரப்படணும். உன் குடும்பத்துக்காக நீ பாரப்படணும். உன் ஜனங்களுக்காக நீ பாரப்படணும். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா எனக்கு யாருக்கு தெரியாது நான் படுற பாரம். என் பிள்ளைகள், இப்போ என் மனைவி, என் பேர பிள்ளைகள், என் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் தேவ சித்தத்தை, இன்னும் ஆவிக்குரிய குடும்பத்தில் இருக்கிற நீங்கள், என்னோடு இணைந்து இந்த ஊழியத்தில் இருக்கிற நீங்கள் என்ன செய்யணும்? தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னு என் பாரம் என் உள்ளத்தில். அப்போ அந்த கண்கள் என்ன இருக்கணும்? இப்போது அழுகிற நீங்கள், என்ன கண்களை கண்ணீர் வருதா? சில நாட்கள் முன்னாடி இந்த சினிமா தேட்டர், ஏன்னா சினிமா பைத்தியம். சினிமா தேட்டரில் மந்தையாக ஜனம் வரும். நான் அப்படியே ஸ்கூட்டர் நிறுத்துவேன், பார்த்தா அப்படியே அழுவேன். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ பேர் சினிமா தேட்டருக்கு போயிட்டு வெளியே வர்றாங்களே. ஒவ்வொரு மூஞ்சை பார்த்தா பாவம் பக்கி அடித்து போய் வெளியே வருது. சினிமாவில் அழுதவங்களாம் இருக்காங்க. நீங்கள் எத்தனை பேருங்க அழுதுருக்கீங்க சினிமாவில்? பக்கி அடித்து வெளியே வருது எல்லாம். மூஞ்சி எல்லாம் பருதாமல் மூஞ்சி வீங்கி. நான் அழுவேன், நின்று அப்படியே நிற்பேன். எங்கேயாவது வேலை விஷயமாக போயிட்டுருப்பேன், கம்பெனி விஷயமாக. சினிமா தேட்டர் ஜனங்கள் வரும்போது அப்படியே நின்றுடுவேன் ஓரத்தில். இவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டால் நல்லா இருக்குமே. அப்போ எனக்கு சபை கிடையாது, நான் சபையில் விசுவாசியாக இருக்கிறேன். அதை பாரம் வரணுங்க. இப்பொழுது அழுகிற நீங்கள் சொல்லுங்க பாக்கியவான்கள். இனி நகைப்பீர்கள். ஒரு காலத்தை கர்த்தர் மகிழ்ந்து கழிகூற, நகைக்கத்தக்கதாய், சந்தோஷப்படத்தக்கதாய், மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாய் அழுதாதான் நீங்கள் நகைக்க முடியும். பசியாக இருந்தால் தான் நீங்கள் என்ன அடைய முடியும்? பாக்கியவான்களாய் மாற முடியும். அழுகிற நீங்கள் யாரு? பாக்கியவான்கள், நகைப்பீர்கள். வேகமா. ஆமாம், மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைக்கணும். நம்மளை பகைக்கணும், பரவாயில்ல பகைக்கட்டும். உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்?
பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆமென். பயப்படாதீங்க. நடந்தது வாழ்க்கையில், நிந்தனை, அவமானம் எல்லாம் நடந்தது. ஆனால் கர்த்தர் கைவிடலைங்க. எவ்வளோ நிந்தை அவமானத்தை நாங்கள் சகித்தோமோ அவ்வளோ கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துகிறார். பாருங்கள், தேவன் நம்மை சரியான இடத்துல வைத்து கர்த்தர் உங்களுக்கு பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் உங்கள் செயல்படுத்த கர்த்தர் அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ யார் சீஷர்களுக்கு யார் பேருங்க? நம்ம ஏற்கனவே வாசிருக்கோம் அப்போஸ்தலர் நடபடிகள். நீங்கள் தெரிஞ்ச வசனம் 11:26 சீஷர்களுக்கு என்னது, என்ன பேர் இருந்தது தான் சீஷர்களுக்கு? வாசிங்க, வேகமாக வாசிங்க. 11:21 11:26 அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேகர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பாருங்க, கிறிஸ்தவர்கள்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஞாபகம் வச்சுக்க, நம்மளாம் யார்? சீஷர்கள். கிறிஸ்து அவர்கள். நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் கிறிஸ்தவர்கள்னு. நோ நோ, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் சீஷர்களாய் மாற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் அழுகிறலாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு உங்களை முற்றிலுமாய் ஒப்புக்கொண்டு பசி இருக்கணும், பசித்தாக இருக்கணும், ஆத்ம பசித்தாகும். ஏசு அப்படி தான் போனார். எல்லா இடத்துலையும் தனிப்பட்ட ரீதியிலே சந்திச்சிருக்கிறார், கூட்டமாக சந்தித்திருக்கிறார். தேவ ஆவியானவர் எப்படி நடத்தியிருக்கிறாரோ அப்படிலாம் அவர் கடந்து போயிருக்கிறார். இந்த நாட்களில் சீஷராகி நீங்களும் நானும் அந்த ஆத்ம பாரத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஆத்மாக்களை எப்படியாவது ஆதாயப்படுத்துனுங்க. உன் மனைவியை ஆதாயப்படுத்துங்க, உங்கள் புருஷனை ஆதாயப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகளை ஆதாயப்படுத்துங்க, உங்கள் பெற்றோரை ஆதாயப்படுத்துங்க, உன் குடும்பத்தில் உள்ளதான உன் சகோதர சகோதரிகளை ஆதாயப்படுத்துங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நான் ஆதாயப்படுத்துவேன் என்று பாருங்கள். இந்த குடும்பத்தாரெலாம் வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக நான் அறிந்திருக்கிறேன். அவங்களையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் அவங்க விரோதிக்கக்கூடாது. அவங்களோட சுமூகமாக பழக வேண்டும். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல. பணம் போனால் போகுது, கர்த்தர் கொடுத்துருவார் உங்களுக்கு. பணம் போனால் போகுது, பயப்படாதீங்க. நமக்கு வேண்டியது ஆத்துமாக்கள். கொள்ளை பொருளாய் ஆத்துமாக்களை இதை கர்த்தர் தர வேண்டும். ஆத்துமாக்கு ஈடாக என்னத்தை செலுத்த முடியும்? ஆத்துமாக்கு ஈடாக என்னத்தை செலுத்த முடியும்? பணம் முக்கியமல்ல. எவ்வளோ செலவு தான். நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், சரியான செலவு. ரைட், போனால் போகுது. நல்ல ஆமாம் செலவு பண்ணி நல்லா எல்லோரும் கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தேன். எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க கொடுத்த செக்கில் அங்கேயே கொடுத்துட்டேன். நமக்கு எதுக்கு ஒரு நய பைசா? நான் சொல்லிட்டேன், அங்கேருந்து இங்கே வரக்கூடாது, இங்கேருந்து அங்கே போகணும். என் இருதயத்தில் நான் எடுத்த தீர்மானம், இங்கேருந்து அங்கே போகணும் இல்லையா? அங்கேருந்து சொல்லுங்கள், இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கேருந்து அங்கே போகணும். எத்தனை பேர் அப்படி தீர்மானிக்கிறீங்க? கர்த்தர் அதுக்கு அழைச்சிருக்கிறாரு. நம்மளை வாங்கிறது அழைச்சிருக்கிறாரு. கர்த்தர் கொடுக்கறதான அழைச்சிருக்கிறாரு. நம்ம தேவன் யார்? கொடுக்கிறவர். உங்களை கொடுக்குற மாதிரி வைப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், எத்தனை விலைவாசி ஏறட்டும். எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், சிக்கன் விலைவாசி டபுள் ஆகிடுச்சான், எல்லா விலைவாசி ஜாஸ்தி ஆகி போச்சு, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியும். இல்லைங்க, விலைவாசி ஜாஸ்தி ஆகும்போது தான் கர்த்தர் உங்களை வைத்து வைப்பார். குறை இருக்காதுங்க. சிங்கக்குட்டிகள் இந்த வசனம் எங்கே போச்சு? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுறவர்களுக்கோ சொல்லுங்க. ஆமாம், சபையில் இருக்க சீஷர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு பயப்படாதீங்க. எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் ஃபைனான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவார். ஏதோ குறை வச்சாரா கர்த்தர்? இல்லை, குறை வைக்கலை, குறை வைக்க மாட்டார். கலங்காதீங்க. நேற்று கூட நமக்கு செலவு, அதிகமான செலவு. போடுங்கன்னு சொல்லிட்டேன். ரைட், நல்லா போடுங்கப்பா, நல்லா செய்யுங்க, பார்த்துக்கலாம். ரைட், சபையில் காசு எடுக்க போகிறது கிடையாது, இருக்கிறத வச்சு நம்ம செய்வோம். சபை காசு தொடக்கூடாது, அதை எடுக்கக்கூடாது. நம்ம போட்டு செய்வோம். செய் சொல்லிட்டேன். நீ பண்ண பெஞ்சு இல்லை தச்சமே எடுத்துக்கங்க, அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை வச்சு எல்லாத்தையும் போட்டு நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கேன் கணக்கை. அல்லேலூயா. ஏன் நம்ம எதுக்கு வச்சிருக்க? கர்த்தர் கொடுக்க தான் வச்சுருக்கிறாரு. ஆமாம், சபை பணத்தை தொடக்கதான் சொல்லிட்டேன் நான். சபை பணம் சபைக்கு இருக்கணும், நம்ம அதை தொடக்கூடாது. அது அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணுங்க. இப்போ யாருக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர்? நீங்களாம் யார் சொல்லுங்களேன்? கிறிஸ்தவர்கள் யார்? நீங்கள் சீஷர்கள். சீஷர்கள்
அப்போ தேவன் சீஷர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த காரியம் என்ன, கொஞ்சம் வேகமாக வாசிங்கள். நீங்கள் எனக்கு வந்து வேகமாக வாசிக்கணும். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் முடித்து விட்டு நாம் இதுக்கு கர்த்தருடைய பந்திக்கு நாம் போவோம். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். கர்த்தர் கொடுக்குற அந்த தீர்க்க தரிசனமாக ஏசாயா தீர்க்க சொல்கிறார் பாருங்களேன். வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. ஏசாயா 8 பாருங்க, யாருக்கு? சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. வேத வார்த்தை பேசும்படியாய் என் வாழ்க்கை நடக்குது. வேத வார்த்தை பேசும்படியாய் உங்க மேல முத்திரையை போட்டிருக்காரு, சீஷர் மேல. ஆமென். அப்பவே போட்டாச்சு, முன்குறிச்சிட்டார் உங்களை. அதனால தான் இருதயம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்சால் நான் ஞாயிற்றுக்கிழமை இருதயத்தை பற்றி எடுக்கிறேன். நான் நேற்று எடுத்துருக்கணும், நேரம் இல்லை எனக்கு. இருதயம் மிக முக்கியம். யூ நீட் எ மெலோடியஸ் ஹார்ட். நல்ல ஒரு விசுவாசம் உள்ள இருதயத்தை, சங்கீதங்களை பாடும் இருதயத்தை, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சீஷர்களுக்கு சோர்ந்து போகாமல் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நிறைவேற்ற அப்போ சாட்சி ஆகமத்தை கட்டி என்ன பண்ணிக்கிறாரா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவனா ஒருத்தன் கொலை பண்ணிட்டா, நல்லா கவனிங்க, கொலை பண்ண அந்த சடலத்தை எவன் கொலை பண்ணானோ மூக்குக்கு நேர மூக்கு, நெத்திக்கு நேர நெத்தி, வாய்க்கு நேர வாய், உள்ளங்கைக்கு நேர உள்ளங்களை கெட்டி வனாந்திரத்தில் போட்டுருவாங்களாம் வெயிலில். எப்படிங்க இருக்கும்? என்ன கெட்டி? செத்து போன பிணத்தை கெட்டியில் அப்படி கெட்ட வேண்டிய, இப்போ எனக்கு அப்படி தான் கெட்டணும். அவங்க எத்தனை சகோதர பகைத்தோம். யோவான் அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. ஒரு சகோதரனை பகைத்தால் கொலை பாதகனா. ஒரு சகோதரனை நீங்கள் பகைப்பீர்களானால், ஒரு சகோதரியை நீங்கள் பகைப்பீர்களானால் கொலை பாதகன்னு போட்டிருக்கு. அப்போ நான்லாம் ஒரு கொலை பாதகன். என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கொலைப்படப்பட்டவனை வாய்க்கு நேர வாய், நெத்திக்கு நேர நெத்தி, மூக்குக்கு நேர மூக்கு, வயிற்றுக்கு நேர வயிற்று கெட்டி அப்படியே கட்டுவாங்களாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கெட்டி வனாந்தரத்தில் உருட்டி விட்டுருவாங்களாம். எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் அந்த சீனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி இருக்கும்? அந்த பிணத்தினுடைய தண்ணி இவன் வாய்க்குள்ளே போகும். ஐயோ, மூக்குலேருந்து வர்ற புழு இவன் மூக்குள்ளே போகும். வயிற்றுலேருந்து வர்ற அந்த அசுத்தங்கள்லாம் இவன் வயிற்றுக்குள்ளே போகும். எப்படி இருக்கும் பாருங்களேன். ஐயோ, இப்படி கட்டி நம்ம நமக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டிய தேவன் என்ன கட்டுறாரா? சாட்சி ஆகமத்தை, தேவனுடைய அன்பான சாட்சி ஆகமத்தை என்ன செய்கிறாராம்? வாசிங்க சீக்கிரம். சாட்சி ஆகமத்தை கட்டி சீஷர்களாகிய உங்களுக்கு தேவன் கிருபையாய் உங்களை ரட்சித்து உங்களை வேறு பிரித்து நம்மை பாவிகள், அக்கிரமக்காரர், அநியாயக்காரர் என்று நாம் அழையாதபடி என் பிள்ளைகள் எனக்கு கூறியவர்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்து என் சீஷர்களே என்று கர்த்தர் நேசிக்கிறார். என் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார், நண்பர்கள் என்று சொல்கிறார். ஃப்ரெண்ட், யூஆர் மை ஃப்ரெண்ட். இயேசுவுக்கு ஃப்ரெண்டாங்க. நீங்கள் நிறைய எனக்கு எடுக்க நேரம் இல்லை. சரி, சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு. கட்டளை கொடுக்குறார் கர்த்தர், முத்திரையிடு. எவ்வளோ நேசிக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ அன்பு கூறுறாரு பாருங்கள். நான் வசனங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் வாசிங்கள். உபாகமம் 33:29 ஆண்டவர் பேசுகிறார் பாருங்களேன். இஸ்ரவேலை யாக்கோபை குறித்து. சீக்கிரம் வேகமாய் நம்ம ஜபத்துக்கு கடந்து போகலாம். நான் தொடர்ந்து அப்படியே நான் உங்களுக்கு அடுத்த வாரம் எடுக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். நீ பாக்கியவான். சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார் இல்லையா? இப்போ இந்த யாக்கோபு யார்? அவன் பாக்கியவான்க. ஏன்? அவனுடைய ஜென்ம சுபாவத்தை விட்டு திரும்பி கர்த்தர் உன் பேரை மாத்துறாரு. இப்போ இனிமேல் உன் பேர் என்ன கிடையாது? யாக்கோபு இல்லை, இனி உன் பேர் இஸ்ரேல். பார்த்தீங்களா? இஸ்ரேல், சீஷன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாக்கோபு சீஷனாய் மாறி இருக்கிறான். பாக்கியவான். நீ பாக்கியவான். தேவ பிள்ளைகளே, சீஷர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள்.
கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் சீஷராய் அழைக்கப்படுகிறீர்கள், பாக்கியவான்கள். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், வேகமாக வாசிங்க, மடமடன்னு வாசிங்க. சங்கீதம் 32:2, எவனுடைய ஆவியில் கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியில் கபடம் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் பழகும்போது, சகோதரர்கள் பழகும்போது, சகோதரிகள் பழகும்பொழுது கபடு இல்லாமல் அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியில் கபடமில்லையோ அவன் பாக்கியவான். 41:1-2, சங்கீதம் 41:1-2, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிறவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கணும். இன்னும் தீர்மானம் எடுங்க, இந்த மாதத்தில் இருந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஆத்துமாக்களை கூட்டி சேருங்க. அதுக்கு என்ன வழின்னு பாருங்கள், அதுக்கு என்ன ஜெபம் பண்ணுங்கள், ஒன்று கூடுங்க. அமெரிக்க தேசத்தில் காலை 6-7 1 மணி நேரம் ஜெபம். டேர்ன் போட்டு ஒரு சகோதரனை பார்த்தேன், கிரேஸை கண்டிப்பாக என்ன போக சொன்னாங்க. அவர் பேர் ஆலன், அவங்க சபை விசுவாசி. அந்த அம்மாவுக்கு 93 வயசு, கார் ஓட்டுறாங்க. நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபோட்டோ என் மனைவி ஃபோட்டோ எடுத்துருக்கணும். எங்கே அந்த யாராவது கூட இருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்கும், எடுக்க மாட்டாங்க யாரும். என்ன செய்கிறது, கூட ஃபோன்லாம் கொடுத்துருக்குறேன். ஏம்மா எங்கே நான் அங்கே பேசி ஜோம் பண்ணி அவர் தைரியப்படுத்தி அப்படியே படுத்திருக்காங்க படுக்கையில். ஆக்சிடெண்ட், அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இது வயிற்றுக்கீழே ஆக்ஷனே இல்லை, அப்படியே படுத்திருக்கிறார். 50 வயசு, ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு, ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாருங்க. ஆள் நல்லா இருக்கிறாருங்க. இந்த படுத்திருக்கிற அதை பார்த்து நான் தைரியப்படுத்தி வசனத்தை சொல்லி நான் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். பிரதர், காட் வில் மேக் யூ டு வாக். நீங்கள் நடந்து சபைக்கு வருவீங்க, சபையில் வந்து நீங்கள் சாட்சி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சாட்சி ஆகமத்தை கர்த்தர் கட்டி அமைச்சிருக்கிறாரு. நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். கிடியன் பயப்படாதப்பா, தைரியமாக சத்தியத்தில் நடத்து. அதெல்லாம் அப்போ இந்த அம்மா இவங்க போனாங்களாம், நம்ம சிலானது வந்தாங்களே, லில்லி அம்மா அங்கே போயிருந்தாங்களாம் அந்த வீட்டுக்கு. அப்போ அவங்க சொன்னாங்களாம் தீர்க்க தரிசனமாக, நீங்கள் இந்த பிள்ளைகளை ஒரு பையன் ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான். 2 ஆம்பளை பசங்க அந்த அம்மாவுக்கு. விசுவாசி, சபையில் உள்ள விசுவாசி, கிடியன் சபையில் உள்ள விசுவாசிங்க அவங்க. ஒரு பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், ஒரு பையன் இப்போ படுக்கையில் இருக்கான். எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த அம்மாவை பார்த்தோம், என்ன சந்தோஷமாக இருக்காங்க. நான் வீட்டுக்கு போயிருந்தோம், அவங்கள பார்த்தோம். அத்தை சொல்கிறேன், கண்டிப்பாக டேனியல் நீ வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போகணும், உன் பேர் தான் ஆலன். சரி கண்டிப்பாக அத்தை, நான் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்கள பார்த்து ஃபோட்டோ அனுப்ப சொல்லியிருக்கிறேன். கிடியன்ட்ட நேற்று மெசேஜ் பண்ணேன், கிடியன் அந்த ஃபோட்டோ அனுப்பப்பா, நான் ஜனங்களை ஜெபிக்க சொல்கிறேன். எப்படியாவது அந்த மனுஷனை கர்த்தர் எழுப்பி நடக்க வைக்கணும். படுக்கைங்க, அப்படியே படுக்கையிலே இருக்கிறாரு, சபைக்கு வர முடியல. அப்படி ரொம்ப வரணும்னா அவரை தூக்கி வச்சு ஒரு இதில் உட்கார வச்சு, வீல் சேரில் உட்கார வச்சு கொண்டாடணுமா, ரொம்ப கஷ்டம். ஆனால் சந்தோஷமாக இருக்காருங்க. அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து ஜீவிக்கிறார், இயேசு மாறாதவர் என்று சொல்லி அந்த படுக்கையில் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ மகன்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கீங்களா? எந்த அளவுக்கு பார்த்தீங்களா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், லில்லி அம்மா, நான் வந்து உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன், எத்தனை வயசானாலும் நீங்கள் கார் ஓட்டுவீங்க, எத்தனை வயசானாலும் நீங்கள் ஒரு சின்ன பெண்ணை போல் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 93 வயசு அந்த சகோதரிக்கு, 93 வயசு, கார் ஓட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டு வேலை அவங்க தான் பார்க்குறாங்க. சாட்சி ஆகமத்தை உன் கையில் கர்த்தர் கட்டியிருக்கிறாரு. உன் கூட தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் கட்டி வச்சிருக்கிறாரு. நீ சொல்கிற வார்த்தையை கர்த்தர் செய்வார். நீ சொல்கிறது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கணும், நீ சொல்கிறது கர்த்தருடைய வசனமாக இருக்கணும். புறப்படுமா? ஜீவ வார்த்தை புறப்படட்டும். உங்கள் வாயிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படணும். உன் பிள்ளைகளை பார்த்து, உன் புருஷனை, உன் மனைவியை பார்த்து, உன் குடும்பத்தாரை, உன் இனத்தார் ஜனத்தாரை பார்த்து, நம்முடைய சகோதரிகளை நீ பார்த்து பேசும்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து சாட்சி ஆகமம் உன் வாயிலிருந்து புறப்படணும். அதுதான் கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு. அப்போது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை இருக்கணும். சிறுமைப்பட்டவனுடைய அந்த சிந்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஜனங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்காக நீங்கள் அழ வேண்டிய நீங்களும் நானும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையாக இருக்கிறவன் பாக்கியவான். அடுத்து பாருங்கள், 65:4, உமது பிரகாரங்களில் சேர்கிறவன் பாக்கியவான். அவருடைய பிரகாரத்தில் ஜெபஜீவியம், கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அமெரிக்க தேசத்தில் 1 மணி நேரம் டெய்லி ஜெபிக்கிறாங்க. அமெரிக்க தேசத்தில் மாலை 6-7 டெய்லி ஜெபிக்கிறாங்க. ஏன் நம்ம ஜெபிக்க கூடாது? ஆமென். அந்த
உறுதியோடு நான் வந்திருக்கிறேன். அமெரிக்க தேசத்து டைம் கிடையாதுங்க உங்களுக்கு. உழைச்சாதான் சாப்பாடு, உழைச்சாதான் அவங்க வாழ்க்கை. ரொம்ப கடினமான வாழ்க்கை. இங்கே அப்படி இல்லை, சமாளிச்சிடலாம். மாதம் 10,000 வச்சு நம்ம சமாளிச்சிடலாம். இருக்கிறத வச்சு கதையை ஓட்டு தான் நாங்கள் ஓட்டுறோமே, இருக்கிறத வச்சு ஓட்டிக்கலாம். ஆனால் அங்கே அப்படி முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனையோ இல்லை, ஆமாம், எத்தனையோ ஆயிரங்கள் செலவாகும். குறைஞ்சபட்சம் சாப்பிட்னா 2,000 ரூபா, பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்னா 2,000 ரூபா ஆகும். அவ்வளோ செலவு அங்கே. லேஸில் ஒரு இடத்துல போய் தங்கணுன்னா பல ஆயிரங்கள், 50,000, 60,000, 70,000 தங்குறதுக்கு. எவ்வளோ செலவு தெரியுமா? பயங்கரமான செலவு. அவ்வளோ கஷ்டம் அங்கே. இங்கே அப்படி இல்லை, எப்படி சமாளிச்சுக்கலாம். அல்லேலூயா, ஆமேன். ஆனால் அவங்க ஜெபிக்கிறாங்க, பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. ஏன் நம்ம ஜெபிக்கக்கூடாது? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, காலை 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 50-60 பேர் கூடி அதிகாலை பொழுது கத்தரே ஒவ்வொரு டேர்ன் போட்டு ஜெபிக்கிறாங்க. ஆமேன். நம்ம பிரதர்ஸ் ஜெபிக்கிறோம் வெள்ளிக்கிழமை இரவு, சிஸ்டர்ஸ் புதன்கிழமை ஜெபிக்கிறீங்க. ஏன் டெய்லி ஜெபிக்கக்கூடாது? அட்லீஸ்ட் இதையாவது நம்ம ஒழுங்காக நடத்துவோம். இந்த புதன்கிழமை சகோதரி நடத்த ஜெபத்தையாவது ஒழுங்காக நடத்துவோம். 1 மணி நேரமாவது. சகோதரர் நடத்துகிற 1/2 மணி நேரம் ஜெபம், அதையாவது ஒழுங்காக நடத்துவோம். தேவ பிள்ளைகளை, சகோதரர்களே, கூடி ஜெபியுங்கள். ஜெபம் சூழ்நிலையை மாற்றும். ஜெபிக்கலாம். ஆண்கள் அப்படி ஜெபிப்போம். உமது பிரகாரங்களில் சேருகிறவன் பாக்கியவான். 65:4, 84. உமது வீட்டில் வாசமாயிருப்போர் பாக்கியவான்கள். 84 சங்கீதம் 84:5 என்ன போட்டிருக்கு? செவ்வையான வழியில் நடப்போர் பாக்கியவான்கள். தேவஜனமே, பாக்கியவான்களாக கத்தர் உங்களையும் என்னையும் சீஷராக தேவனை ஏற்படுத்தியிருக்கார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் சீஷர்களாய் செயல்படுவோம், சீஷர்களாய் புறப்பட்டு போவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீஷராகுவோம், விசுவாசத்தில் நடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீஷராகுவோம், விசுவாசத்தில் நடப்போம். எல்லாருமே உற்சாகமாய் துடைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, செயல்படுவோம். மனிதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம். நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். ஓம் நீதர் யாவரிடம் பாசம் காட்டுவோம். ஓம் ஆதி உற்சாகமாய், ஆதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். எல்லாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பந்திக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் செயல்பட வேண்டிய காலம். இப்போ கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுறீங்க. உங்களுடைய சாட்சி ஆகமத்தை, தேவனுடைய சாட்சி ஆகமத்தை கர்த்தர் உங்கள் மேல் கட்டியிருக்கிறார். அவருடைய ஜீவ வசனத்தை தேவன் உங்களை, கர்த்தர் சீஷர்களாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நீங்கள் பிரஜைகளாக, சீஷர்களாக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் நீங்கள் செய்கிற உங்கள் ஜெபம், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவர் தெளிவாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சாட்சி ஆகமத்தை கர்த்தர் கட்டி வைத்திருக்கிறார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சும்மா கர்த்தர்களை விட்டுற மாட்டாருங்க. நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆவியானுடைய வல்லமை கொண்டு நீ ஜெபிக்க வேண்டும். எப்படி இந்த சகோதரி ஷீபா க்ளோ அவர்கள் ஜெபித்த ஜெபம், ஆவியிலே நிறைந்து ஜெபித்த ஜெபம், அபிஷேகத்தோடு ஜெபித்த ஜெபம், கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தார். தேவ திட்டங்கள் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஒரு மேல் நாடு பாருங்கள், பயங்கரமான ஒரு யூஎஸ் நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் அவங்களை பயன்படுத்துகிறார். பாருங்க, என் கூட இருந்த இந்தியர்கள், அவங்க என் கூட இருந்து ஊழியம் செஞ்சவங்க. எனக்கு ஒரு சவாலாக இருக்கிறது, ஏன் நம்ம பிள்ளைகள் போகக்கூடாது? அந்த அபிஷேகத்தோட கமான் உங்களை ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்தோட சகோதர சகோதரிகள் உங்களை அர்ப்பணித்து பாருங்கள்.
ஒப்பு கொடுத்து பாருங்கள். தேவ பிள்ளைகளை கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போதும் ஆயத்தத்தோடு நீங்கள் பங்கு பெற வேண்டும். உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் பங்கு பெற வேண்டும். இந்த உலகம் மாம்சம் பிசாசுக்கு உங்களுக்கு தேவன் வேறு பிடித்திருக்கிறார். தயவுசெய்து உலகத்தில் வேண்டாம், உங்களுக்கு பங்கு இல்லை. உலகம் மாம்சம் பிசாசுக்கு உங்களுக்கு பங்கு இல்லை, வேண்டாம். உன்னை ஒப்பு கொடுத்துறாத, உலகத்துக்கு கொடுத்துறாத. தேவ பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமான பிசாசின் காரியங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுத்துறாத. ஜீவனுள்ள தேவனுக்கு கர்த்தர் உன்னை வேறு பிரிச்சிட்டாரு. அவருடைய பரிசுத்தத்துக்கு உன்னை வேறு பிரிச்சிட்டாரு. பரிசுத்த பாத்திரம். உன்னை தேவன் ஒரு பொற்பாத்திரமாக உன்னை தேவன் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக அவருக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆகையினால தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத பாத்திரத்துக்கு நீ ஆளாகக்கூடாது. இந்த உலக காரியத்துக்கு நீ ஆளாகக்கூடாது. பிசாசின் சேனைக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசின் கிரிகளுக்கு நீ எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசின் காரியங்களுக்கு நீ எதிர்த்து நிற்கும் பொழுது ஜனத்தை எதிர்த்து நிற்காதீங்க, ஜனங்களுக்கு எதிர்த்து நிற்காதீங்க, மனுஷருக்கு எதிர்த்து நிற்காதீங்க. அவங்களை நேசிங்க, அன்பு கூறுங்க. ஆனால் பிசாசுக்கு அடுத்தவைகளில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கர்த்தர் கொடுத்துறாத. தேவ பிள்ளைகளே, கர்த்தரையும் மனிதனையும் ஒன்னா சேர்த்துறாத. உன் முதல் அன்பு கர்த்தருக்கு. எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய முதல் அன்பை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தினாரே, அவருடைய முதல் அன்பை உனக்கு கர்த்தர் கொடுத்தாரே, உன்னை நேசித்தாரே, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தாரே, அவருடைய ஜீவனை கொடுத்தாரே, உன்னுடைய வெட்கத்தை சுமந்தாரே, உன் நோய்களை சுமந்தாரே, உன் சாபத்தை சுமந்தாரே. நீ கொலை பண்ண அந்த மனுஷிய உன் மூக்குக்கு நேரம் மூக்கு கட்டணும், உன் வாய்க்கு நேரம் வாய் கட்டணும், உன் வயிற்றுக்கு நேரம் வயிற்ற கட்டணும், உன் நெத்திக்கு நேரம் நெத்தி அந்த பிணத்தை கட்டணும். எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தர் இயேசு அதை சகித்தார். அந்த பாடுகளெல்லாம் அவர் சகித்தார். உன்னேசர் சகித்து இந்த காரியத்தை விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதனால்தான் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்போது ஆயத்தத்தோடு, ஆண்டவரே, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படும். அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அநேகர் பலவீனராக இருக்கிறார்கள், அநேகர் வியாதியாக இருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்திருந்தால் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தர் நியாயம் தீர்க்க கொண்டு வரலங்க. நியாய தீர்ப்பிலிருந்து ஜனங்களை ரட்சிக்க, நியாய தீர்ப்பிலிருந்து உன் மக்களை ரட்சிக்க, நியாய தீர்ப்பிலிருந்து இந்திய தேசத்தை ரட்சிக்க, நியாய தீர்ப்பிலிருந்து உலக உள்ள நாடுகளெல்லாம் கர்த்தர் ரட்சிக்கத்தக்கதாக தான் உன்னை என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், அனுப்ப போகிறார். நம்ம கிராமத்திலிருந்து அநேகரை கர்த்தர் அனுப்ப போகிறாரு. அநேகரை அனுப்பியோட ஊழிய நிறைவேற போகிறது. சாத்தானின் சேனைகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, இனி தேடுவோம். இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவி ஆத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவி ஆத்துமா தேகம் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம் என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இந்த கனத்துக்குரிய ஸ்தானத்திலிருந்து எங்களை ஆண்டவரே ஞானவான்களாய், சத்தியவான்களாய், பரிசுத்தவான்களாய், உம்முடைய நீதிக்கென்று எங்களை வேறு பிரித்தவர், உம்முடைய சத்தியத்துக்கென்று எங்களை வேறு பிரித்தவர் ஐயா. உம்முடைய வருகை சமீபமாய் இருப்பது நிமித்தமாய் எங்களுடைய நேசர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். எங்களுடைய ராஜாதி ராஜா வேகமாய் வரப்போகிறீர் ஐயா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் சதம் அல்ல, இந்த உலகம் அழிவுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இது அசுத்தமான உலகம், இது அநியாயம் நிறைந்த உலகம், இது ஒன்றுத்துக்கும் உதவாத உலகம். தேவன் நமக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறபடினால் நம்ம எல்லாம் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது.
வாங்கி பானம் பண்ணுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். இயேசுவை போல் நாம் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக நீர் எங்களை இப்பொழுது வைத்திருக்கிறீர் ஐயா. உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களை ஏற்படுத்தினீரே. உம்முடைய நோக்கம் எங்களை வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக நம்ம எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ராஜா நீர்களுக்கு வாக்கு தத்தத்தை கத்தர் கொடுத்தபடி மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். சிஷ்யர்களாகி நீங்கள் அவைகளெல்லாம் ஆவிலே நிறைந்து, பரிசுத்த ஆவிலே நிறைந்து, நீங்கள் ஜெபம் பண்ணுறதல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்களிலிருந்து ஜெபிப்பார். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போவோம். கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, சாட்சி ஆகமத்தை கட்டிட்டாரு. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆமென். கைத்தடி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். கோரி காபாலா தாராபா உப்பிராபா கதர சோலபம் கதனி தியுபியா கபலதரியா ரிமா துரபா ஷகரதுலமங் கதானியா தமா கபூரமன் தமா கதாசியா. நம்மை கர்த்தர் ஒருபோது பெருமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. என்ன அழகான அழைப்பு இது, மேன்மையான அழைப்பு இது, ராஜாதி ராஜாவுடைய அழைப்பு. தேவனுடைய சன்னிதானத்தில் நம்ம எல்லாரும் போய் நிற்க போகிறோம். அதனால் தேவப்படி நம்மை சுத்தவான்களாக, நம்மை பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, சத்தியவான்களாக தேவ சன்னிதானத்தில் எப்பொழுதும் நம்மை காத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை சபையாருக்கு கர்த்தர் கட்டளையிடும் ஐயா. முழு சுகத்தோடு, பலத்தோடு, நிறைவோடு உன் ஆத்துமா வாழுகிறது போல, பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் வேண்டுகிறேன் என்கிற வசனத்தின்படி ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஐயா. நீர் நடத்தும் மகிமையானதை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்கள் ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியம் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த புதிய மாதத்தில் வந்த அனைவரோடும் உடைய கிருபை, உடைய சமாதானம், உடைய ஆசீர்வாதம், உடைய பிரசன்னம், உடைய மகிமை எப்பொழுதும் உடைய வருகை மட்டும் அவர்களோடு கூட இருப்பதாக. சொல்லுங்கள் ஆமென். என் கண்மலையும் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். பிளஸட் டே சொல்லுங்கள் பார்ப்போம். இது பிளஸட் மண்டே சொல்லுங்களா? பக்கத்தில் கை கொடுங்க. பிளஸட் மண்டே சொல்லுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட திங்கள். டெய்லி நாளைக்கு சொல்லுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை, ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை, ஆசீர்வதிக்கப்பட்ட வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்த்தணும். பிளஸட் மண்டே, பிளஸட் டியூஸ்டே அப்படின்னு நீங்கள் வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி அனுப்புகிறார். பெரிய எதிர்காலம் நமக்கு இருக்குது. பெரிய எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு.